அம்மா எனக்கு எப்பமா கல்யாணம் கட்டி வைக்க போற? என்னது கல்யாணம்? தங்க விக்கிற விலை கூட கல்யாணம் கேக்குது. கல்யாணம் ஏமா அப்படி சொல்ற? எனக்கு பாரு 23 வயசு ஆகுது. என்னோட படித்த பிள்ளைகள் என்னோட வயசு பிள்ளைகள்லாம் கல்யாணம் கட்டி ஹஸ்பண்ட் புள்ள குட்டிகளோட சந்தோஷமா வாழுது. எனக்கு தான் லவ்வும் செட் ஆகல, வெட்டிங்கும் செட் ஆகல. நான் எப்படியே இருக்கேன், ரொம்ப ஃபீலா இருக்குது. புள்ள தங்கத்துல விலையை பற்றி யோசிச்சியா நீ? நாளுக்கு நாள் தங்கம் விலை ஏறிக்கொண்டே போகுது. உனக்கு இப்ப கல்யாணம் கேட்குது. உனக்கு இப்ப எத்தனை வயசு? 23 வயசு. இன்னும் வயசு இருக்குதுமா. ஒரு 24 25 வயசுல கல்யாணம் கட்டலாம். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? அதுக்குள்ள நான் உனக்கு நான் தேடிடுவேன். என்ன மணி என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருக்க, நீ தங்கத்துல விலையை பற்றி பேசி கொண்டிருக்கிற. தங்கம் தான் நாளுக்கு நாள் விலை ஏறிக்கொண்டே போகுதுன்னு தெரியும்ல. நீ தங்கத்தை பற்றி பேசுற, நான் தானே உன் தங்கம். என்னை பற்றி கொஞ்சம் ஜோசியன். நீ என்னை விட 22 வயசுல நீ கல்யாணம் காட்டினீங்க. எனக்கு 23 வயசாயிருச்சு. அப்ப நான் என்னை பற்றி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. இலங்கை பொண்ணுகளுக்கு கல்யாணம் நடந்தா மாப்பிள்ளை வீட்டுக்கு சீதனம் கொடுக்காட்டி கல்யாணமே நடக்காதாமா? ஏமா அப்படி பண்றாங்க? சீதனம் கொடுத்தா கல்யாணம் கட்டணுமா? சீதனம் கொடுக்காம கல்யாணம் கட்டவே இல்லாதாமா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க பிள்ள, பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க சீதனம் கொடுத்து கல்யாணம் தான். சீதனம் கொடுத்தா கல்யாணம் கட்டி வைக்கணும். சீதனம் கொடுத்து கல்யாணம் கட்டி வைக்காட்டி அந்த பிள்ளை அங்கே போய் வாழாது நிம்மதியா. அவங்களோட மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, பேருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டையில் வந்து நீ எனக்கு என்ன கொண்டு வந்த, என்ன சீதனம் தந்த, நகை தந்தியா, காசு தந்தியா, வளவு வீடு தந்தியா அப்படின்னு கேட்டு சண்டை பிடிப்பாங்க. அதனால ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உனக்கு செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த பொண்ணு நிம்மதியாக சந்தோஷமா வாழும் புருஷன் கூட. ஓகேவா? அது புரிஞ்சுக்கிட்டியா? பாவமா இலங்கை பொண்ணுங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்ட இலங்கை பொண்ணுங்க இருக்கிறாங்க. தங்கம் விற்கிற விலைக்கு எப்படிமா தங்கம் அவங்க கேட்பாங்க 5-10 பவுன்ல போட சொல்லி. கஷ்டப்பட்ட பிள்ளைல 5-10 பவுன்ல நகை போடலுமாம்மா, பாவமா. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதே இல்லைம்மா யாருமே. சரி சரி, எனக்கு எத்தனை பவுன் சேர்த்து வச்சிருக்கீங்க கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு? உனக்கு வயசு தானே இருக்குது, இன்னும் நகை சேர்க்கணும். அதான் 23 வயசுல தான் நான் சேர்ப்பேன். நான் என்னது இனிதான் சேர்க்கணுமா நகை? 23 வயசு ஆயிடுச்சு, இனிதான் நகை சேர்க்கணுமா? இனி நகை சேர்த்து எத்தனை வருஷத்துல எனக்கு கல்யாணம் நடக்கும்? அப்படி ஒன்றும் நடக்குமா இல்லை நடக்காதா? டவுட்டா இருக்குது. சரி சரி, ஃபீல் பண்ணாத. நான் உனக்கு எல்லாமே சேர்த்து வச்சுட்டேன். ஓகேவா? நகையை சேர்த்து வச்சுட்டேன், எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். நீ ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு, உனக்கு செய்யாமல் நான் இருப்பேனா? உனக்கு மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு, உனக்கு சர்ப்ரைஸாக தான். ஓகேவா? மாப்பிள்ளை உனக்கு பிடிச்ச மாதிரி தான் மாப்பிள்ளை தேடி இருக்கேன். ஓகேவா? நீ கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச மாதிரி. உனக்கு பிடிக்கும் அந்த மாப்பிள்ளைய. இன்னும் நீ அந்த மாப்பிள்ளையை பார்க்கல, நான் அந்த மாப்பிள்ளைய நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீயே விட மாட்டேன். அம்மாவோட செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நீ பார்த்துப்ப. சரியா? ஜோசிக்காத. இப்போ சந்தோஷமா உனக்கு? என்னது எனக்கு நகையும் சேர்த்து வச்சுட்டு மாப்பிள்ளையும் பார்த்தாச்சா? அடுத்த வருஷம் எனக்கு வெட்டிங்கா? என்ன சொல்றமா? இப்ப நான் இனி சிங்கிள் கிடையாதா, கமிட்டரா? அச்சோ, டண்டனக்கா 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 சரக்கே, டண்டனக்கா 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 சரக்கே, ரொம்ப ஜாலி. பாத்தீங்களா நண்பர்களே, எனக்கு அம்மா மாப்பிள்ளையும் பார்த்து வச்சுட்டாங்க, நகையும் சேர்த்து வச்சுட்டாங்க. நான் இவ்வளோ நேரம் ராமா ஆடி இருக்கிறாங்க. ஜாலி 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 ஜாலி. நான் கதைச்சதை கேட்டிருப்பீங்க தானே, எப்படி கதைச்சோம், தங்கத்துல விலையை எப்படி கதைச்சோம். இதெல்லாம் உண்மைதான். ஓகேவா? இந்தியாக்காரவங்க முக்கியமாக அதை கேட்டுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோஸ் வந்து எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சாண்டு இந்த வீடியோஸுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் தெரியும். ஓகேவா? நீங்கள் படிக்கிற கமெண்ட்டுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. என்னென்னலாம் கமெண்ட் பண்ணுறீங்க, என்னென்னலாம் கேட்குறீங்க, என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும். என்ன பண்ணுறது? ஒரு சேனல் ஒரு ஓப்பன் பண்ணாலே நல்லா வரணுன்னா எல்லாத்தையும் கஷ்டத்தை தாங்கி தான் இருக்கணும். நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலை. இப்போ இந்த வீடியோஸுக்குள்ளே கமெண்ட் போடுங்க, இதுக்காண்டாலும் அர்த்தத்தை சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அம்மா பொண்ணோட கதையை பார்த்தீங்களா?
நான் இதில் சொன்னது எல்லாமே உண்மை ஓகேவா. ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நகை காசு சொத்தெல்லாம் கொடுத்து தான் ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி வைக்கணும், இலங்கை பொண்ணாக இருந்தா ஓகேவா. பொரில் உள்ள மாப்பிள்ளைகள் வந்து சில பேர் கஷ்டப்பட்ட இலங்கையில் கஷ்டப்பட்ட பொண்ணுங்களை ஏற்றுப்பாங்க, சில பேர் வந்து காசு பணம் கொடுத்தா மட்டும்தான் அந்த பொண்ணை ஏற்றுப்பாங்க. அதனால் இந்த வீடியோஸ் வந்து எடுத்துக்காட்டிருந்தா நாளுக்கு நாள் வந்து தங்கம் விலை ஏறிக்கொண்டே போகுது ஓகேவா. தங்கம் விலை வந்து குறையவே இல்லை, நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகுது. நான் 2 வருஷத்துக்கு முதல் எடுக்கும்போது இல்லை 3 வருஷத்துக்கு முதல் எடுக்கும்போது 1 பவுன் நகை வந்து 80,000 தான் இருந்துச்சு. இப்போ வந்து 1 பவுன் 2 லட்சம் போகுது ஓகேவா. அப்போ அந்த 2 லட்சத்தை கொண்டு போய் நான் எத்தனை 2 நகை எடுத்திருப்பேன் ஓகேவா. 2 நகை ஒரு சின்ன மோதிரம் கை வளையலாம் எடுத்திருப்பேன். ஆனால் 1 பவுன் மட்டுமே 2 லட்சம் போகுது நண்பர்களே. சரியான விலையில தான் இருக்குது இலங்கை போய் கொண்டு இருக்குது. தொட்டதுக்கும் எல்லாம் விலை. அந்த பண்டிகை நாட்களில் இப்போ நத்தாறு, தீபாவளி, புது வருட பிறப்பு, தைப்பொங்கல் அந்த டைமில் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது ஓகே. ஆஃபரில் போகிறபடியாக கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது. மற்ற நாளில் வந்து விலை கூடுதலாக இருக்குது. அந்த டைமில் போய் நகை எடுத்தோம்னா எங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். மற்ற நாளில் போயிட்டு நகை எடுக்கலாம்னு சும்மா நாங்கள் போய் காசு எடுத்துட்டோ இல்லை கல்யாணத்துக்கோ இல்லை சாமந்தி வீடுக்கோ இல்லை பிறந்தநாளுக்கோ நாங்கள் ஒரு கிஃப்ட்டோ எடுக்கும் போகிறோம்னா நாங்கள் வந்து செம்ம விலை ஓகேவா. அதே இந்தியாவில் வசிக்கிறவங்க வந்து விலை கம்மி. இந்தியாவில் வந்து 64,000 66,000 தான் 1 பவுன். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே சரியான விலை நண்பர்கள். அதுக்கு தான் கல்யாணம் கட்டுறது கஷ்டம். ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டி கொடுக்குறோன்னா எல்லாமே சேர்த்து வச்சு தான் கல்யாணம் கட்டி கொடுக்கணும். இப்போ இந்த கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு இந்த பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த அடிச்சு தான் கிடைப்பாங்க. போயிட்டு அம்மாட்ட சீதனம் வாங்கிட்டு வா, அப்பாட்ட சீதனம் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டேன்னா அடிச்சு கிளைப்பாங்க. கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்கன்னா ஓகே. அதுக்கு தான் நண்பர்களே இந்த நான் வீடியோஸ் உங்களுக்கு எடுத்துக்காட்டினேன் ஓகேவா. இந்த வீடியோஸை கூட நீங்கள் முழுசாக பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லி கொண்டிருக்கேன். இதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஓகேவா. அப்போ தான் தெரிஞ்சுப்பீங்க இலங்கையில் என்ன நடக்குதுன்னு. நான் இலங்கை பொண்ணுபடியாக இந்த வீடியோஸ் எடுத்து போடுறேன். இதை முழுசாக பார்த்தா தான் தெரியும் நான் என்னென்ன சொன்னேன்னு. வடிவாக கேட்டு கவனிங்க நண்பர்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நாட்டில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரிய வரும் நண்பர்களே சரியா. அடுத்து வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு சொன்னால் ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும் ஓகேவா. ஜாதகம் பொருத்தம் பார்த்தா தான் இல்லை அந்த வாழ்க்கை. இப்போ உதய சனி இருக்கும், உதய செவ்வாய், உதய சனி அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் திருமண வாழ்க்கை வந்து லவ் பண்ணுற வாழ்க்கை வந்து சரியே சரி நாகதோஷமெல்லாம் கூடாது. அதனால் வந்து ஒரு கல்யாணம் பார்த்து வைக்கிறேன்டா பொருத்தமாக நிறைய பேர் சொல்லுவாங்க காதலுக்கு என்ன கல்யாணத்துக்கு ஜாதி மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் நண்பர்களே நம்ம நிம்மதியாக வாழ முடியும். இல்லை நான் இதெல்லாம் பார்க்காம சும்மா ஏனதானோன்ட்டு கடமைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குறதோ அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை நாசம் போயிடும். அதில் வந்து ஒரு கல்யாணம் பார்க்குறோன்னா 2 பொருத்தம் பார்க்கணும் ஓகேவா. பொருத்தம் பார்க்கணும், இவ்வளோத்துக்கு பொருத்தம் ஒன்று சரி வராட்டி இன்னொன்று பார்க்கணும், அப்படி இப்படி தான் பார்க்கணும். எவ்வளோத்துக்கு நம்ம ஒரு வாழ்க்கையில் பொருத்தம் பார்த்து கட்டி வைக்கிறோமோ அவளை வாழ்க்கை நீடிக்கும் ஓகேவா. அதனால் பொருத்தம் பார்த்து கட்டி வைங்க நண்பர்களே. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துக்காட்டான வீடியோஸ் தான், முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து யோசிச்சு அடுத்த வீடியோஸ் என்ன போடலாம்னு நான் போகிறேன் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் சாலினி. பாய்.